வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Xiaomi நிறுவனம் வந்து இப்போ அடிக்கடி வந்து மொபைல் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா Xiaomi நிறுவனம் வந்து Mi மொபைலாக இருக்கட்டும், MI பிராண்டாக இருக்கும், அந்த மாதிரி நிறைய பிராண்டில் வந்து மொபைல் லான்ச் பண்ணி தான் இருக்காங்க. MI பிராண்டில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 10 சீரிஸில் வந்து 2 மொபைல்ன்றது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 10T சீரிஸில் வந்து 3 மொபைல்ன்றதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 10T சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா MI 10T சொல்லக்கூடிய ஒரு மொபைல், MI 10T Proன்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல், MI 10T Liteன்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல்ன்றதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க MI 10T Pro மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5G டெக்னாலஜியோட தான் வந்துருக்குது. ஸோ இந்த மொபைல் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து மொபைல் இன்னைக்கு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல மொபைலில் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா IPS LCD கெப்பாசிட்டி டச் ஸ்க்ரீன் கொண்ட 6.67 இன்ச்சஸுக்கான ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மொபைல்ஸில் மற்ற மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேன்றதை தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த AMOLED டிஸ்பிளே கொடுக்கலன்னு சொல்லி தெரியல. மொபைலில் ஆண்ட்ராய்டு எடுத்துக்கிட்டோம்னா Android 10 லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய Android 10 தான் கொடுத்துருக்காங்க. இதில் அதில் பார்த்தீங்கன்னா MIயில் இருக்கக்கூடிய அப்டேட்டான MI UI 12ங்கிற அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டோம்னா Qualcommோட Snapdragon சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 865ன்ற சிப்செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல்ட மெமரி எடுத்துக்கிட்டோம்னா 8GB ரேமுக்கான 128GB ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8GB ரேமுக்கான 256GB ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல்ட கேமரா வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ட்ரிபிள் கேமரா தான் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 58 மெகா பிக்சலுக்கு வரைக்குமான ஒரு ஒயிட் கேமரா தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரொம்பவுமே பிக்சல் கூடின ஒரு கேமரான்றதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடுன்ற கேமராவும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 5 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரான்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8K வரையிலான வீடியோஸை வந்து நமக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது மொபைல்ட செல்ஃபி கேமரா எடுத்துக்கிட்டோம்னா 20 மெகா பிக்சலுக்கான ஒரு பஞ்சுவல் கேமரான்றதான் கொடுத்துருக்காங்க. மொபைல்ட USB டைப் எடுத்துக்கிட்ட Type-C போர்ட்ன்றதான் கொடுத்துருக்காங்க. மொபைல்ட வந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து சைட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி இந்த கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு கெப்பாசிட்டி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடு பார்க்குற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ்ன்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கேஸ் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.